ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரஜாக். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ் சேனல். நான் இந்த வீடியோல சொல்லி இருக்க இந்த 5 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே போதும், வெறும் 21 டேஸ்ல உங்களோட வெயிட்ல உங்களுக்கு நல்லாவே ஒரு சூப்பரான வித்தியாசம் தெரியும். ஸ்டெப் நம்பர் 1, நீங்க காலையில எந்திரிச்ச உடனே நீங்க மார்னிங் டிடாக்ஸ் ட்ரிங்க் குடிக்கணும். இந்த டிடாக்ஸ் ட்ரிங்க் உங்களுக்கு எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட பாடியில இருக்க மெட்டபாலிசம் ரேட்டை இந்த டிடாக்ஸ் ட்ரிங்க் உங்களுக்கு நல்லா பூஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெட்டபாலிசம் ரேட் பூஸ்ட் பண்றது மூலமா நமக்கு அது வெயிட் லாஸ்க்கு ஃபேட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ண வேண்டியது என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மார்னிங் எந்திரிச்ச உடனே டிடாக்ஸ் ட்ரிங்க் அல்லது வெயிட் லாஸ் ட்ரிங்க் நீங்க குடிக்கணும். ஸ்டெப் 2 என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 45 மினிட்ஸ்ல இருந்து 1 hour வரைக்கும் வாக்கிங் அல்லது ஹோம் எக்சர்சைஸ் இந்த மாதிரி எதனா சொல்றது நீங்க பண்ணிருக்கணும். நான் 7 நாளைக்கு 7 சிம்பிளான ஹோம் எக்சர்சைஸ் வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்க வீடியோ லிங்க்லேயே டே 1 இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க, டே 2 இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு நான் ஒர்க் அவுட் ஷெடியூலோடய போட்டு கொடுத்துட்றேன். நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அதில் நான் சொல்லியிருக்க எக்ஸசைஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிள். நீங்கள் வீட்டில் ஒரு சின்ன ரூம் உங்களுக்கு இருந்தாலே போதும், நீங்கள் அதிலே அந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணுற மாதிரியான ரொம்பவே சிம்பிளான ஈஸி எக்ஸசைஸ் தான். அந்த எக்ஸசைஸ் 2 பேருமே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே போடலாம். ஸ்டெப் 3 என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம இந்த 21 டேஸ்ல என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது. நம்பர் 1 ஆயிலி ஃபுட்ஸ் சாப்பிடக்கூடாது. எந்தெந்த ஃபுட் எல்லாம் ஆயில டீப் ஃப்ரை பண்ணிருக்காங்களோ அந்த ஃபுட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிருங்க. நம்பர் 2 ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடாது. எந்த ஸ்வீட்ஸ் ஒயிட் சுகரால பண்ணிருக்காங்களோ அது சாப்பிடவே கூடாது. தேர்ட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட் எதுவுமே சாப்பிடவே கூடாது. ஜங்க் ஃபுட்னா என்னதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம கடையில இருந்து நமக்கு இதெல்லாம் ரெடிமேடா அப்படியே கிடைக்குது, பாக்கெட்ல இருந்து நம்ம அதை அப்படியே சாப்பிடுறோமோ அது எல்லாமே ஜங்க் ஃபுட் தான். சோ ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த 3 ஃபுட்டை மட்டும் நீங்க கட்டாயமா இந்த 21 டேஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிருங்க. ஸ்டெப் 4 சொல்லப்பட ஃபுட் இந்த 21 டேஸ்ல நீங்க டெய்லி சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா இதெல்லாம் மஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபுட் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரவுட்ஸ். ஒரு நாளைக்கு மினிமம் 1 பவுல் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது கட்டாயமா சாப்பிட்டுருக்கணும். ஸ்ப்ரவுட்ஸ்ல ரொம்ப நம்ம ஈஸியா பண்றது பச்சை பயிரை முளை கட்டுறது ரொம்பவே ஈஸி தான். அதே மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அது ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும். ஓகே, ஸ்ப்ரவுட்ஸ்ல நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்ப்ரவுட்ஸ் ஒரு தடவை அந்த பயிர் முளை கட்டிடுச்சு அப்படின்னா அது நீங்க அப்படியே தான் சாப்பிடணும். வேக வச்சோ சமைச்சோ சாப்பிடக்கூடாது. வேக வச்சுட்டீங்க சமைச்சிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே போயிடும். செகண்ட் ஒன் ஒரு நாளைக்கு 2 பவுல் ஆஃப் பாயில்டு வெஜிடபிள்ஸ் எடுங்க. அது ரொம்பவே நல்லது வெயிட் லாஸ்க்கு, இந்த ஃபேட் லாஸ்க்கு. இந்த 21 டேஸ் ப்ரோக்ராம்ல ரொம்பவே நல்லது. அது உங்களுக்கு ரொம்ப வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட சேர்த்து நீங்க எக் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கோங்க. வெறும் எக் ஒயிட் மட்டும் தான் சாப்பிடணும். எக் பாயில் பண்ணி அதுல எல்லோ எடுத்து போட்டுட்டு வெறும் எக் ஒயிட் மட்டும் சாப்பிடுங்க. 4 எக் ஒயிட் சாப்பிடுங்க. ஸ்டெப் 5 என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு மினிமம் 2 ல இருந்து 2.5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கட்டாயமா குடிச்சிருக்கணும். ஏன்னா தண்ணி நம்ம எவ்வளவு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வெயிட் லாஸ்க்கு அது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, அது ஒரு ஹெல்தி லைஃப்க்கு, ஹெல்தி ஸ்கின்னுக்கு, ஹெல்தி ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட சேர்த்து ரொம்பவே முக்கியமானது ஒரு நாளைக்கு மினிமம் 7 மணி நேரம் ஆச்சு நல்லா டீப்பா நல்லா தூங்கி எழுந்திரிங்க. நைட்டு தூங்கி எழுந்திரிக்கணும் நல்லா. சோ இது ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 4 ஸ்டெப் ஃபாலோ பண்றோம் அப்படின்னா நம்ம பாடி அதை எடுத்து அது நமக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணணும் அப்படின்னா வாட்டரும் ஸ்லீப்பும் ரொம்பவே மஸ்ட். அது இருந்தாதான் நம்மளோட பாடி கரெக்டா ஃபங்க்ஷன் பண்ணும். நான் சொல்லியிருக்க இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்க நெக்ஸ்ட் 21 டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு கேஜி கம்மியா இருக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும்